அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலை தெரிந்து கொண்டு அங்கிருக்கிற பொருட்கள் ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கு அதை இந்த மண்ணுக்கு கொண்டு வருது. இங்க இருக்கக்கூடியதை வணிகர்கள் வாயிலா அங்க கொடுக்கறது. அப்ப வணிகத்தை பெருக்கும் முறைகளை கண்டறிந்தோமா, உள்நாட்டு வணிகம். இதைத்தான் அயலகங்களுக்கு கடல் கடந்தும் சென்று செய்திருக்கிறான். சீனா வரையிலே பயணித்திருக்கிறான். சீனா வரைக்கும் அவர்களுடைய தொடர்பு முழுக்க ஏன்னா சீனர்களுடைய குறிப்புல ஆனல்ஸ் ஆஃப் இது சைனீஸ் அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா லோஜோ சோளா அப்படின்னு எழுதியிருக்கான். லோஜா ரெண்டா சோளா ராஜேந்திர சோழன். லோச்சோ ரோஜா அப்படின்னா அவனுடைய மொழி. அப்ப அவனுக்கு வரக்கூடிய மொழியில அவன் பதிவு பண்ணியிருக்கான். ஆனா ராஜராஜன் என்பதை சொல்றான். இதற்கு நடுவே இடையில ஒரு இடைத்தரகன் போல ஸ்ரீ விஜயா பேரரசு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதை வென்று அப்புறப்படுத்தி விட்டால் நேரடியான வணிகம் நமக்கு கிடைக்கும். அதனால் பெரும் செல்வத்தை ஈட்ட முடியும். இங்க உள்நாட்டு உற்பத்தியே அதனுடைய பெருக்கம் தன்னிறைவு கண்டதற்கு மிச்சமாக இருக்கக்கூடியது, எச்சமாக மிகுதியாக இருப்பதை வணிகம் செய்து பொருள் ஈட்டுவது.